ரொம்ப நாள் ஆச்சு விலாக் அப்லோட் பண்ணியே. பிகாஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கை அடி ஆயிடுச்சுங்க. அதனால தான் விலாக் வந்து அப்லோட் பண்ண முடியல. அந்த ஃபீலிங்லேயே கொஞ்சம் எனக்கு வந்து விலாகெல்லாம் எதுவும் அப்லோட் பண்ண பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்லேயும் மாற்றி மாற்றி ஒர்க் வந்து போயிட்டே இருந்தது. நிறைய வேலை இருந்ததுனால அந்த பிஸியில் வந்து என்னால் உங்ககிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னருக்கு தோசையும் கருவாட்டு குழம்பு தாங்க செஞ்சுருந்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உளுவலும் வள்ளிக்கிழங்கும் வச்சுருந்தோம். உளுவல் வச்சு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு கூடயே வச்சு சாப்பிட்டுருந்தோம். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் அண்ட் மீஷோவில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்ததுமே ரிசீவ் ஆனதுமே நான் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் மணி பிளான்ட் வந்து நான் வந்து 2 நாளாக கவனிக்காததுனால அழுகி போயிட்டு இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை வந்து நல்லா வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. கருவாட்டு குழம்பு நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா புளி குழம்பு பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான அளவு கத்திரிக்காயும் அவரைக்காய் கொட்டையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 2 தக்காளியும் ஒரு சைஸ் வெங்காயமும் எடுத்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து கருவாட்டு சேர்த்துக்கோங்க. நடுவில் சேர்த்திங்கன்னா குழையாக வெந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு தோசையும் கருவாட்டு குழம்பு வச்சு முடிச்சாச்சு. பாய்.